கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுது. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுது. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுது. இந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே நாங்கள் பெருக இந்த பூமியை ஆண்டவரை உமக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. அந்த ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைகட்டும்படியா சொல்லியிருக்கோம். எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா கனநித்திரைகள்லாம் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். வார்த்தையை கேட்க விடாத எண்ணங்களை கட்டி வைத்திருக்க கயிர்கள் அருந்து விடுவதாக இயேசுவின் நாமத்தில். வார்த்தை ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் இட கொடுக்க முடியாது சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பள்ளுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்ட தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னா உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்வாரு? ஏறி இருக்கும்படி பண்ணுவார். அல்லேலூயா. இங்க யோசேப்பு அப்படிங்கிற மனிதர் தான் ஒடுக்கப்பட்ட தேசத்துல, தான் சிறைப்படுத்தப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி என்ன பெயரிட்டாராம்? எப்பிராயீம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை பெருக பண்ணுவார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, நீங்க இப்ப இருக்கிறது போல இப்ப இனிமே இருக்க போறது கிடையாது. நீங்க பெருகுவீங்க. நீங்க தேசத்தை சுதந்திரிப்பீங்க. நீங்க தேசத்தை ஆசீர்வதிப்பீங்க. உங்க மூலமா தான் தேசமே ஆசீர்வாதமா இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பிராயீம், எப்பிராயீம் கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பிராயீம ஆமா ஆசீர்வதிக்கும்படி ஆமா யாக்கோபு என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். Glory to God. பதினான்காவது வசனத்திலிருந்து வாசி. மனம் அறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் வைத்தும் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து ஒரு நிமிஷம் கர்த்தர் நல்லவர். 19வது சொந்த வாசி. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். அல்லேலூயா. எப்பிராயீம் எப்படி ஆவான்? திரளான ஜனமாய் மாறுவான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்களை போல சொல்லணும். எப்படி சொல்லணும்? பெற்றுக்கொண்டவர்களை போல. தேவன் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எப்படி பெயரிட்டாரு?
எப்பிராயிம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. எப்பிராயிமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாய் பெருகுவான். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் ஆவார்கள். அல்லேலூயா. மறுபடியும் கையை உலுக்கி சொல்லுங்க. ஆமா, நீங்க அதிகமா பெருக போறீங்க. உங்களை கர்த்தர் திரளானவர்களாய் பெருக பண்ண போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட தேவ சந்ததி. அல்லேலூயா. எதை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட தேவ சந்ததி? ஆசீர்வாதத்தை. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். கர்த்தர் நல்லவர். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் நல்லவர். யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சா, அவர் ஆசீர்வதித்தார். 17 வயசுல. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுத்தார். தரிசனங்களை பெற்றுக்கொண்ட யோசேப்பு அந்த தரிசனங்களை தன் சகோதரருக்கு கடத்தினாரு. அந்த தரிசனங்களை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செஞ்சார்னா தெரியப்படினாரு. அந்த தரிசனங்களை அவர்கள் பெரியதா ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா தரிசனம் தூங்கல, தரிசனம் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த தரிசனத்துக்கு விரோதமான காரியங்கள் யோசேப்புக்கு நேரா வந்த போதிலும் தரிசனத்தை கொடுத்தவர் யோசேப்பு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தரிசனத்தை கொடுத்தவர் யோசேப்போடு இருந்தபடினால யோசேப்பு தேவனோடு நடந்தார். அல்லேலூயா. நல்லவர். அப்போ தேவன் வைத்திருக்கிற தரிசனங்களும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன செய்வார்னா நிறைவேற பண்ணுவார். என்ன செய்வாரு? நிறைவேற பண்ணுவாரு. அவர் நியமித்திருக்கிற நாள்ல நிறைவேற பண்ணுவார். எந்த நாள்ல நிறைவேற பண்ணுவாரு? அவர் நியமித்திருக்கிற நாள்ல நிறைவேற பண்ணுவார். அது நம்ம விரும்பினபடி இருக்காது, அது அவர் விரும்பினபடி இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆமா எண்ணங்களை பார்க்கணும், அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை பார்க்கணும், அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? உயர்ந்ததா இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை கொஞ்சம் உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த கல்யாணம் புரிஞ்சு பிள்ளை ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கும்போது சொல்லுவாங்க, கடைசி காலத்துல எனக்கு கொல்லி போட மகன் பிறந்திருக்கான் அப்படிம்பாங்க. கடைசி காலத்துல எது போடுறதுக்கு மகன் பிறந்திருக்கானோ கொல்லி போடுறது. இப்படி சொல்லித்தான் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவானோ. என்ன ஊத்துவானோ? இப்பவுமே கஞ்சி கொல்லி இல்லாம அடைய பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் என்ன வேணும்? எனக்கு கொல்லி போட பிள்ளை வேணும், கஞ்சி ஊத்த பிள்ளை வேணும். அல்லேலூயா. அவர் அப்படி ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. ஆமா, glory to God. சரி போட்டு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்பாக இப்படிப்பட்டவர்களா இருக்கணும், ஒலிவ மர கன்றுகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை அலங்கரிக்கிறவர்கள், நமக்கு கொல்லி வைக்கிறவங்க கிடையாது, கொல்லி வைக்கிறவங்க கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு கஞ்சி ஊத்துறவங்க கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம என்ன சொல்லணும்? ஆமா, நம்முடைய எண்ணங்களை பார்க்கணும். நம்ம மேல தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? அது உயர்ந்ததா இருக்கிறது. அந்த உயர்ந்த காரியத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தோற்றம் மாறணும். என்னது மாறணும்? நம்முடைய தோற்றம் மாறணும். கர்த்தர் நல்லவர். இப்ப யோசேப்பு தேசத்துல உயர்த்தப்படணும். யோசேப்பு என்ன செய்யணும்? தேசத்துல உயர்த்தப்படணும். யோசேப்பு எங்க இருக்கிறாருன்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலை இருக்கிறவருக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. அவசர அழைப்பு வந்தது. ராஜாக்கு முன்னால என்ன செய்யணும்? நிக்கணும். அல்லேலூயா. உடனே அதிகாரிகள் போனாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள்.
அவன் சமரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. ஆமா, சிறைச்சாலையின் வஸ்திரம் உடுத்தி இருந்த ஒரு மனிதன் ராஜாவின் அழைப்பை பெற்ற போது அவனுக்கு உடனே அதிகாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா வேறு வஸ்திரம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நல்லவர். அந்த சிறைச்சாலைங்கிற அந்த கைதியின் வஸ்திரத்தை அவற்றிலிருந்து எடுத்துட்டு ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம். எதை சந்திக்கிறதுக்கு? யாரை சந்திக்கிறதுக்கு? ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம். அல்லேலூயா. நல்லவர். 127 நாடுகளுக்கு சொந்தக்காரரான ஆகாஸ்வேருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும்படி, இறுதித்தை நிறைவு செய்யும்படி தேசத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் அழைப்பு விட்ட போது அடிமையாய் இருந்த கொண்டு போகப்பட்ட எஸ்தர் என்ன செய்யப்பட்டான்? அழைக்கப்பட்டால். ஏகாயின் வசம் என்ன செய்யப்பட்டான்? ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவ ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டார். என்ன செஞ்சா? ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டார். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னால நிறுத்தப்பட்டால் ராஜாவின் கண்கள் அவருக்கு என்ன செஞ்சது? தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ இவருடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில சிறைச்சாலையின் வஸ்திரம் அகற்றப்பட்டது. என்ன வஸ்திரம் அகற்றப்பட்டது? சிறைச்சாலையின் வஸ்திரம் அகற்றப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்ட யோசேப்பு ராஜாவுக்கு முன்னால நிறுத்தப்பட்ட போது ராஜா ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார் பாருங்க. 41-42. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணிங்கள் என்று போதும் அவனுக்கு முன்பாக கூறுவித்து. அல்லேலூயா. சிறைச்சாலையின் வஸ்திரத்தை அகற்றப்பட்டு மாற்று வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்ற போது பார்வோன் ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார் பாருங்க. மெல்லிய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம். அல்லேலூயா. நல்லவர். நீ வெளிப்படுத்தல எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்குது. என்ன நீதியா? பரிசுத்தவான்களுடைய நீதி. இவர் யாரு? சிறையில கைதி. அல்லேலூயா. குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றமற்றவர், குற்றம் இல்லாதவர், குற்றம் செய்யாதவர், ஆனா பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டவர், தண்டனை கைதியாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவர். இப்போ இவரை வெளியே கொண்டு வந்து இவருக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், இவர் குற்றவாளிங்கிற பேர் அகற்றப்பட்டது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு நீதி வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டு தேசத்தை ஜனங்களை நடத்துகிற ஆளுகையின் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, நாம் பழுக வேண்டும் என்று சொன்னார், நாம் பெருக வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரம் மாறணும். அல்லேலூயா. நம்ம பூமிக்குரிய வஸ்திரம் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தின் அளவுக்கு தக்கதாக, நம்முடைய கையின் இருப்புக்கு தக்கதாக நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அலங்கரிக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் இந்த அலங்காரத்தை பார்க்கிறவர்கள. தேவன் யாரு? நம்மளுடைய இந்த பிரயாசத்தை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. நம்முடைய இருதயத்தின் அலங்காரத்தை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அலங்காரம். அல்லேலூயா. நல்லவர். நம்ம நல்லா கவனிங்க. நாம் பழுகி பெருகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா தேவன் நமக்கு ஏற்படுத்துகிற, தேவன் நமக்கு தந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 28:2. உன் சகோதரனாகிய ஆரோன் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. 1வது வசனத்தை வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவனோட கூடிய அவன் குமாரனாகிய நாதாப், அபியூத், எலெயாசார், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேலின் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தில், இஸ்ரவேல் ஆமா குடும்பத்துல 12 கோத்திரம் இருக்குது. அல்லேலூயா. அந்த 12 கோத்திரத்துல கர்த்தர் 2 பேர் நினைச்சாரு, வேறு பிரிக்கிறார். ஒன்னு மோசே, இன்னொன்னு ஆரோன். அல்லேலூயா. இப்போ மோசேயின் கையில ஆரோனின் ஜெனரேஷனை ஒப்பு கொடுத்து, இவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்றவங்க எப்படி இருக்கணும்? மகிமையும் வாசிங்க, மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த வஸ்திரங்களை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பேதுரு எழுதுகிறாரு, நம்முடைய ஆசாரியரும் லேவியரும் ஆக்கினவர் அவர். அல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என்ன வஸ்திரம் தரித்திருக்கணும்? பரிசுத்த வஸ்திரம் தரித்திருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுதான் அவர்களுக்கு மகிமையும் அலங்காரமும் ஆயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமையும் அலங்காரமும் இருக்கும்படி என்னை ஆராதிக்கிறவர்கள், என்னை மகிமைப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மகிமையா இருக்கணும், அலங்கரிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாலையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லவர். அப்போ மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் முதலாவது ஒரு தேவ பிள்ளை வெண் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்த வஸ்திரத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. நாம் சுத்தமா இருக்கணும், சரீரத்துல சுத்தமா இருக்கணும், இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும். சரீரத்துல என்ன தேவை? சுத்தம் தேவை. இருதயத்துல பரிசுத்தம் தேவை. மார்க்குக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. அல்லேலூயா. அவன் சிந்தனை பொல்லாததா இருக்குது. அவன் இருதயத்துல கபடு இருக்கிறது, அவன் இருதயத்துல விபச்சார சிந்தை இருக்கிறது, அவனுடைய இருதயத்துல வேசித்தனத்தின் காரியம் இருக்குது, அவன் இருதயத்துல திருட்டுத்தனங்கள் இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய இருதயத்துல கொலைபாதகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு, இப்படிப்பட்ட சிந்தைகளோடு ஒரு தேவப்பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இப்படிப்பட்ட நினைவுகளோடு ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கசப்பு நிறைந்த உள்ளத்தோடு ஒரு தேவப்பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கசப்பு நிறைந்த இருதயத்தோடு ஒரு தேவப்பிள்ளை தேவனை ஆராதிக்க முடியாது. எது நிறைந்த இருதயத்தோடு? கசப்பு நிறைந்த இருதயத்தோடு. பாட்டு பாடலாம், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு பாடலாம், பாட்டு பாடலாம். கோட்டு சூட்டு போட்டு நினைச்சேனா
நீங்க நல்லவர்கள். அல்லேலூயா. என்ன பாடலாம்? பாட்டு பாடலாம். நமக்கு முன்பாக விதவிதமான ஆடைகள் உடுத்தி என்ன செய்யலாம்? பாட்டு பாடலாம். ஆனா தேவன் அந்த பாடல்களை எப்படி பார்ப்பாருன்னா, பாடல்களை ரசிக்க மாட்டாரு, பாடல்களை உத்து கவனிக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, என் ஆலய பிரகாரத்தில் பலிபீடத்துல நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். என் பலிபீடத்துல ஏறும்போது என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் நிற்க கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆதாம் ஏவாள உருவாக்கி மகிமையின் வஸ்திரம் தரித்து என்ன செஞ்சாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாரு. திடீர்னு வந்து ஆதாமே எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா, நான் நிர்வாணமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. உன்னை நிர்வாணம் சொல்லி உனக்கு யாருப்பா சொன்னா? அப்ப நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னது செஞ்சிட்டியா அப்படின்னா, நான் செய்யல, அவ தான் செஞ்சா. அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். ஒரு மேலான இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு மேலான மகிமையின் வஸ்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்க வரும்போது அந்த வஸ்திரம் அணிந்து உள்ள வரணும். எந்த வஸ்திரம் அணிந்து உள்ள வரணும்? அல்லேலூயா. அதான் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்ன நாள்? ஆயத்த நாள். அல்லேலூயா. நீங்க நேரத்தை என்ன செஞ்சிருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். யார் மேலே கோபமா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த கோபத்தை கலந்து போட்டு என்ன செஞ்சிருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஒருத்தர் காணிக்க போடக்கூடாது. இது என்ன வம்பாக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மறுபடியும் சொல்றேன், கசப்போட காணிக்க போட நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. காணிக்க வீட்டுக்கு கொண்டு போயிடாத. அல்லேலூயா. ஞானமா பேச வேண்டியிருக்குது. அல்லேலூயா. காணிக்க என்ன செஞ்சணும்? தேவை மேல வச்சிடணும். பெட்டிக்குள்ள போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பெட்டிக்குள்ள போடக்கூடாது. யாரு மேல கசப்பா இருக்கோ அவங்கள்ட்ட போய் உங்க மேல கசப்பு இல்லைன்னு சொல்லி கெட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை பெண்களையும் அதையும் விளக்கமா சொல்ல வேண்டியது. ஆண்களே என்ன செய்யணும்? இல்லையா? யார் மேல இதயத்துல வருத்தம் இருக்குதோ, யார் மேல அவன் கசப்பு இருக்குதோ அவனை கெட்டி பிடிச்சி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தெரியாம நடந்துட்டு, நம்ம ரெண்டும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி கை குடிக்கிட்டு வந்து என்ன செய்யணும்? டேபிள் மேல வச்சிருக்க காணிக்க எடுத்து பெட்டியில போட்டு போகணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. இதான உபதேசம். இதான உபதேசம். இந்த உபதேசத்துக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்க காணிக்க போடுறதுனால ஆசீர்வதிக்கப்பட போறது கிடையாது. அல்லேலூயா. எந்த நிலையில இருந்து காணிக்கப்படுறது தான் முக்கியம். எந்த நினைவுகள்ல இருந்து காணிக்கப்படுறது தான் முக்கியம். அல்லேலூயா. யாருக்கு செய்கிறாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறாரு? நீ கசப்போட காணிக்க போட பெட்டியில காணிக்க பெட்டியை தொற்றாத. கர்த்தர் நல்லவர். எனக்கு நீங்க நிறைய தேவை. அல்லேலூயா. தேவையை சந்திக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிற்கிறது நீ பழுகும்படி, நான் பேசுகிறது நீ ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா நீங்க பரிசுத்த வஸ்திரம் தரித்து கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு மகிமை, அதுதான் உங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. ஆமா, அந்த அலங்காரத்தை தான் கர்த்தர் பிரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடிமையின் வஸ்திரம் தரித்தவனுக்கு வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டவன் ராஜாக்கு முன்னால் நின்னா அவனுக்கு வெள்ளி வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க ராஜாக்கு முன்னால வந்து நிக்கிறீங்க. யாருக்கு முன்னால வந்து நிக்கிறீங்க? நீங்க ராஜாக்கு முன்னால வந்து நிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பழுக பண்ண விரும்புகிறார், அதிகாரத்தை தர விரும்புகிறார், ஆளுங்கிற மேன்மை தர விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க இப்படிப்பட்டவர்கள் இல்ல, நீங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அது முதலாவது பரிசுத்த வஸ்திரம். எண்ணங்களில பரிசுத்தம், சிந்தனைகளில பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம். அல்லேலூயா. சுத்த இருதயம்ல இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா?
அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 52:1 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சொல்லுகிறார், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எழும்பு எழும்பு சீயோனே, எதை தரித்துக் கொள்ளலாம்? உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. பாருங்க, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். யோசேப்புக்கு வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்க ராஜாக்கு முன்னால் நிற்கும் போது வெள்ளி வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்க அவர் அலங்கரிக்கப்பட்டாரு. அல்லேலூயா. முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. என்னெல்லாம் கொடுத்தாரு வாசிங்க. 41 42 ஆதியாகமம் 41 42. மாற்று வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு முதலாவது அதிகாரம் கொடுக்கப்பட்டதுதான். போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணிகள் போதும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எஸ்தர் புத்தகத்துல வாசல் காவலாளனா இருந்த மொர்தெகாய்க்கு ராஜா கனமண்ட மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஆமான்னு சொல்லுறான். ஆமா, ராஜாவின் வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவின் தலைமுடி அவனுக்கு அணிய, ஆமா, கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவின் செங்கோல் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜா ஏறுகிற குதிரையில அவன் உட்கார வைக்கப்பட வேண்டும். அவனுக்கு முன்னால ராஜா விரும்புகிற ராஜாவின் பிரதானி முன்னால போய் ராஜா கனமணிகிற மனுஷனுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் சத்தம் விட்டுட்டே போகணும். இப்ப இங்க பார்வனே முன்னால போய் சொல்றாரு, இவருக்கு தெண்டனிட்டு பணியுங்கள்னு சொல்லி ராஜா முன்னால போறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை அலங்கரிக்க விரும்புகிறா. நீ பழுகி பெருகணும்னு சொன்னா நீ அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உன்னை அலங்கரிக்க, உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறா. இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட யோசேப்பு தான் சொல்லுகிறாரு, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்னை பழுகி பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் வருவதற்கு முன்பாக ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மேன்மை வருவதற்கு முன்பாக ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ராஜாவின் மகனுக்கு கல்யாணம். ராஜாவின் மகனுக்கு என்ன செய்யுது? கல்யாணம். கல்யாண விருந்துக்கு ராஜா சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு? சொல்லி விடுகிறாரு. சிலர் அநேக காரியங்களை சொல்லி நாங்க வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. மறுபடியும் ராஜா ஊர்ல உள்ள எல்லாரும் வந்தவங்க அவ்வளவுத்துக்கு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் உள்ள வந்தாங்க. வாசலே நிப்பாட்டி ஒவ்வொருவருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். போதும். அல்லேலூயா. அழைப்பு வந்துச்சு. அழைப்பின் சத்தத்தை கேட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு? உள்ள வந்துட்டாரு. அழைப்பின் சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிட்டாரு? உள்ள வந்துட்டாரு. உள்ள வரும்போதே வஸ்திரம் கொடுக்குறாங்க. இவர் வாசல் வழியா வந்தாரா கூரையை பிடிச்சு வந்தாரான்னு தெரியல. ஒருவேளை சமையல் கட்டு வேலை பின்னால சமையல் பாத்திரத்தை உள்ளிட்டு வந்திருப்பார் போல. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். கேட்கிறார், எப்பா வாசல்லே உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்துச்சு, ஏன் வஸ்திரத்தை எங்க கிட்ட பேச முடியல? சரி, அடுத்த சப்ஜெக்ட் அது உங்களுக்குள்ளது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வஸ்திரம் கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவப்பிள்ளை, நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய தேவப்பிள்ளை. அல்லேலூயா. அப்போ அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அலங்கரிக்கிறார். அழைப்பு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் அலங்கரிக்கிறார். விதவிதமான அலங்காரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அலங்காரம் கர்த்தர் நல்லவர். ஆமா, அபிஷேகம், வல்லமை, வரம், கிருபைங்கிற அலங்காரத்தை நினைச்சாரு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய அலங்காரத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிறு பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா ஒரு அலங்காரம் பண்ணாங்க. அல்லேலூயா. பவுடர் எடுத்து இங்கிட்டு ஒரு ராவு, இங்கிட்டு ஒரு ராவு, அப்படி ஒரு ராவு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த பிள்ளைக்கு இங்கிட்டும் திட்டா இருக்கும், இங்கிட்டும் திட்டா இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளை அழகாத்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வளர 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 வாலிபமாக வாலிபமாக இங்கிட்டு கொஞ்சம் முடி, வீட்டுக்கு கொஞ்சம் முடி. அல்லேலூயா. அதை இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு, எப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னென்ன ஆமா போனை வச்சு அதுல வந்து கிராஸ் டாக் போட்டு. அல்லேலூயா. ஒரு பைபாஸ் ரோடு, ஒரு பக்க ரோடு. அல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு அலங்கரிச்சு நீங்க தேவனுக்குள்ளாக வந்து நிற்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அந்த வயசு, அந்தந்த வயசுக்கு வந்தவர்ன, அந்தந்த ஒரு காரியம் வந்தவர்ன எப்படிலாம் டிசைனா உங்க முகத்தை சிங்காரிக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லவர். நான் உங்களே மாதிரி இருக்கும்போது ஆமா இடது பக்கம் வச்சுச்சுன்னா இங்கிட்டு ஒரு உச்சி எடுத்தேன், இங்கிட்டு ஒரு உச்சி எடுத்தேன். அல்லேலூயா. அன்னைக்கு செல்ஃபி எடுக்க போட்டாலாம் இல்லை, செல்லுலாம் என்ன செய்யல இல்லை, இல்லாட்டி எடுத்து காமிச்சிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு பங்க் வச்சா அன்னைக்கு அது ஒரு டிசைன். அதனால பங்க் வச்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செஞ்சோம், அலைஞ்சோம். அல்லேலூயா. அன்னைக்கு பலூன் பேக்கேஜ்னு ஒன்று உண்டு, 4 பேர் உள்ள போலாம். அல்லேலூயா. அப்படியும் போட்டோம். சட்டை போட்டா சட்டைக்குள்ள 4 பேர் போலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வயசுக்கு தக்க நான் நினைச்சோம். நம்ம வயசு மாற 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 ஏற ஏற இந்த உலகம் காட்டுகிற எல்லா ஆடைகளும் என்ன செஞ்சோம், அணிந்தோம். ஒன்னே ஒன்ன மறந்தோம், தேவன் தருகிறத மற்றவரமா மறந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, யூடியூப்ல எல்லாத்தையும் பாக்குறீங்க, விசேஷமா ட்ரெஸ் அணிச்சிருங்க, வாங்குறீங்க. இன்னைக்கு கவனிச்சிங்களா? என்னை கவனிச்சிங்களா? தேவன் என்ன வஸ்திரம் வச்சிருக்கிறான்னு சொல்லி என்னைக்காட்டு உத்துக்கொண்டு பைபிளை வாசிங்களா? எங்களுக்கு அது மாத்திரம் தான் நேரம் கிடைக்காது. எது மாத்திரம் தான் நேரம் கிடைக்காது? நம்ம ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் ஒரு அதிகாரத்தை வாசிச்சு அதை வாசித்து 10 கேள்விக்கு பதில் எழுதுன்னு சொல்லி சொன்னா நாங்க 100 மார்க்குக்கு தான் பதில் எழுதுற ஆளு அப்படின்னு சொல்லி 100 மார்க்குக்கு 5 பாடத்தை முக்கி படிக்கிற ஆளுங்க நீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு அதிகாரத்தை படிச்சு பைபிள் வாசிக்க என்ன அதை ஆராய்ச்சி பார்த்து வாசிக்க என்ன கிடைக்காது? அல்லேலூயா. அதுக்கு மாத்திரம் என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. ஆனா மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கும். யாரு என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க, நேரம் கிடைக்கும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா யாத்திராமத்துல ஒரு அதிகாரத்தை வாசிச்சியம்மா இதை கொஞ்சம் நீ ஞானமா என்ன செஞ்சிரு, நீ வளர்ந்துரு அப்படின்னு சொன்னா அதுக்கு மாத்திரம் என்ன செய்ய என்ன கிடைக்காது? நேரமே கிடைக்காது. நேரமே கிடைக்காமல் போவதா? அல்லேலூயா. நல்ல ஒரு கவனம். வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அலங்கார எண்ணங்களை நினைச்ச முடியும், நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த மண்டபத்துக்குள்ள வந்தவன் கர்த்தர் நல்லவர். என்ன ஆமா ராஜா மகனுக்கு கல்யாணம்,
ராஜாமானுக்கு கல்யாணம் சொன்னா விருந்து தடபடலா இருக்கும். விருந்து அடிச்சனும் தடபடலா இருக்கும். எப்படியே உள்ள வந்துட்டாரு, ஆனா என்ன வஸ்திரம் தரிக்கல. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், எப்படியே உள்ள வந்துட்டீங்க, எப்படியே உள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நினைச்சுக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க உங்க சரீர அலங்காரங்களை நாங்க கவனிக்கிறோம். தேவன் உங்க உள்ளத்தின் அலங்காரங்களை கவனிக்கிறார். அல்லேலூயா. உங்க உள்ளம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லவர். நீங்க செபிக்கிற அந்த அலங்காரத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தில் இருக்க அந்த தாழ்மைங்கிற அந்த அலங்காரத்தை பார்க்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். நீங்க பேசும் போதே ஒரு கெட்ட வார்த்தை வேலை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். நேற்று ஒரு வீட்டுக்குள்ள போனேன். அல்லேலூயா. என் சகோதரியை கூட்டிட்டு போனேன். பேசும்போது ஃப்ளோவில் இருந்துட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துட்டு, ஒரு கோபத்தில் வந்துட்டு, அடுத்த செகண்ட் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டேன். பேசும்போதே என்ன செஞ்சேன், ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டேன். திரும்ப ஆமா முழங்கால் படி எல்லாம் ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் என்ன செய்யறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசும்போதே ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன பேசுறேன், எங்க வந்து என்ன வார்த்தை பேசுறேன். அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, என்னென்ன வார்த்தைன்னா நார வார்த்தை பேசுறதுக்கு வந்து நீ தாச்சி செடியே என்ன அலங்காரம் அடேங்கப்பா. இயேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளை நாங்கள். அல்லேலூயா. என்ன கிளையா, என்ன கிளையா? இன்னைக்கு வாசிச்ச சகரியால கிளை எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். சகரியா 4 Glory to God. 11-12 வாசிங்க பார்க்கலாம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் 2 ஒலிவ மரங்கள் நிக்குது. அங்க 2 பொற்குழாய்களின் வழியாக பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் இருந்தது. ஒலிவ மரம் இருந்தது. அந்த ஒலிவ மரத்துல என்ன இருந்தது, கிளைகளும் இருந்தது. அந்த கிளைகளுக்கு என்ன வருதுன்னா, அவன் பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் என்னத்தை கொடுக்குது, ஒலிவ எண்ணெயை கொடுக்கிறது. அந்த ஒலிவ எண்ணெய் எப்படிப்பட்டதா இருக்குது, பொன்னிறமா இருக்குதான். ஒரு அணிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ 128 சங்கீதம், அவன் பிள்ளைகளை பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று. தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டிருக்கிற ஒலிவ மரம் என்ன வார்த்தை பேசுது, என்ன வார்த்தை பேசுது? வல்லத்துல உட்கார்ந்துட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? சந்தியில இருந்துட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? எல்லா வார்த்தையும் பேசிக்கிட்டு இங்க வந்து ஆராதிக்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆனாலும் கர்த்தரை பழக பண்ண விரும்புகிறார். குற்றஞ்சாட்டும்படி அல்ல, மூன்ற கட்டும்படியாக. அல்லேலூயா. நீ அடிமையின் வஸ்திரம் தரித்திருந்தா என்று சொன்னால் நீ ஆளுகை வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஏசாயா 52 சொல்லுகிறாரு, எழும்பு எழும்பு. அல்லேலூயா. இன்னொரு பகுதியில் சொல்லுகிறாரு, தூசியை உதறிட்டு எழும்பிரு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பரிசுத்த நகரம் அப்படிங்கிறார். என்ன நகரம்? பரிசுத்த நகரம். அல்லேலூயா. ஆமா, உங்களை பார்த்தே
சொல்லுங்க. நீங்க பைபிளை தூக்கிட்டு போனாலே அவங்க சொல்லுவாங்க இவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆரோனுடைய பிள்ளைகளையும் நீ வேறு பிரிச்சு உன்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறார். ஒன்னிடையில கொண்டு வந்துருங்கிறாரு. அவங்கள மகிமைப்படுத்தும்படி, அவங்களை அலங்கரிக்கும்படி, அவங்களை பரிசுத்த வஸ்திரத்தை என்ன செய்ய உடுத்துவீங்கிறார். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு 2 கோத்திரத்துக்கு 1 என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறாரு. இந்த நம்பிக்கையின் வாசல் ஜெபவீடுகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எதை பெற்றுக் கொள்ள முடியாது? மகிமையை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் நானும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த அலங்காரம் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடக்கும். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அலங்காரம் தான் அடுத்த பகுதி என்ன செய்யும்? ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்தும். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கும்படியா நடத்தும். அல்லேலூயா. நல்லவர். அலங்கரிக்கப்பட்டவர் மணமகனாய் மாறி போனார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தவர் வேறு வஸ்திரம் பெற்றுக்கொண்டாரு. வேறு வஸ்திரம் பெற்றுக்கொண்டவர் ராஜாக்கு முன்னால் நின்னாரு. ராஜாக்கு முன்னால் நின்றவர் ஆமா நீதி வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டாரு. நீதி வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டவர் அதிகாரத்தை தரித்து கொண்டாரு. அதிகாரத்தை தரித்து கொண்டவர் நேரா அவன் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்து, ராஜாவோட ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்து அப்படி நின்ன உடனே அவர் யாரா மாறினார்னா மணவாளனாய் மாறி போனார். ராஜா அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஒரு அடையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்து வைத்தாரு? திருமணம் செய்து வைத்தார். அல்லேலூயா. ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து வைத்தார். போன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகளை என்ன செஞ்சாரு? திருமணம் செய்து வைத்தார். ஒரு அடையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனிங்க. தேவன் உங்களை அழைத்தார். தேவன் செஞ்சிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வெண்வஸ்திரம் தரிப்பிக்கும்படி உங்களுக்கு கட்டளை. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள். நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்னா என்னத்தை வாங்கி கொள்ளணும்? வெண் வஸ்திரத்தை என் கேட்டு வாங்கிக்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவங்க சொல்லாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணை நான் உனக்கு தரப்போறேன். அந்த பொண்ணை பெற்றுக்கொண்டதுக்கு முன்பாக நீ யாரா மாறணும்? உன் நிர்வாணம் மாறணும். அல்லேலூயா. உன் நிர்வாணம் மாறணும் சொன்னா நீ என்ன செய்ய? என்கிட்ட கேளு. என்கிட்ட என்ன செய்ய? கேளு. நான் உனக்கு வெண்வஸ்திரம் தருவேன் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த நல்லவர். எங்க பாத்திரம் அவன் கழுவுனா தான் அதுல புதிய உணவை பரிமாற முடியும். அல்லேலூயா. அந்த நல்லவர். என்னைக்காவது அவன் நேத்து சாப்பிட்டுட்டு அந்த சிங்கில அவன் அரைவரையா கைகளில் தட்டு கிடக்குது. அரைவரையா கைகள் என்ன செய்யுது? தட்டு கிடக்குது. அந்த பருக்கைகளும் அதில் ஒட்டி கொண்டிருக்கிறது. குழம்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பாதி கழுவி பாதி கழுவாம இருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு போனோன்னா குட்டி தூக்கம். ஆனால் மணி அவ்வளவுதான் ஆகுது. வீட்டுக்கு போனோன்னா குட்டி தூக்கம். எலும்புனவன்னா வயிறு பசிக்குது. அல்லேலூயா. ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் எடுத்து சிங்கில் இருக்க அந்த பழைய தட்டை எடுத்து அப்படி அதுல அவன் பருக்கையோட நேற்றைய குழம்புகளோட அதுல 3 ஆப்பத்தை வச்சு, ஒரு ஆப்பத்து மேல கொஞ்சம் சீனி, அடுத்து ஒரு ஆப்பத்தை வச்சு, அதுக்கு மேல கொஞ்சம் சீனி, அதுக்கு மேல ஒரு ஆப்பத்தோட சீனி வச்சு அதுல தேங்காய் பாலை ஊற்றி கையில கொடுத்தா நல்லா பிச்சு திங்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? எந்த பாத்திரம் சாப்பிடுவீங்களா? இல்ல வயிறு பசிக்கிறதா சாப்பிடுவீங்க?
அல்லேலூயா. யார் அப்படி சாப்பிட சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பிச்சைக்காரன் இல்லை. அல்லேலூயா. நான் ராஜாவின் மகன். வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தட்டு அப்படி நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு அப்படி முகத்தை பார்த்து அனுபவம் இருக்குதா? தட்டு கழுவுறவங்களுக்காக அந்த முகத்தை பார்த்து அனுபவம். அல்லேலூயா. முகத்தை பார்த்து சாப்பாடு தட்டை கழுவி முகத்தை பார்த்து அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? அவங்கள்ட்ட கேட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விளங்குதா? அந்த முகத்தை பார்க்கும்போது ரைட்டு, தட்டு எப்படி இருக்குது, பளபளப்பா இருக்கு, என் முகம் தெரியுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இடையில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புடமிடப்பட்ட பொன். என்ன பொன்? புடமிடப்பட்ட பொன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமன் தங்க ஆசாரியர், ஆமா, அந்த தங்க துணுக்குகளை என்ன செய்யறாருன்னா உருக்குகிறார். அல்லேலூயா. அதுக்கு கொதிநிலைன்னு ஒன்று உண்டு. அல்லேலூயா. அந்த கொதிநிலை வரும்போது அதோட தன்மை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எப்படி சொன்னா புரியும்? அந்த வருஷத்துக்கு கொண்டு போய் நெய் இனிப்பு கிண்டும் போது அந்த பாவு தன்மையை பார்த்துருக்கீங்களா? சீனி பாவை அடி கரைச்சிக்கிட்டு அது கொதிச்சு வரும்போது அப்படி தூக்கி ஊற்றுவாங்க. அது என்ன செய்ய, கம்பி பதமாக என்ன செய்யணும், கீழே இறங்கணும். அப்போ ரைட்டு, அது என்ன செய்யுது, ஆமாம், அடுத்து தேங்காய் தட்ட நிலவுக்கு என்ன செஞ்சுட்டு அந்த பாவுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ தங்க ஆசாரி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, என்ன நம்ம எதை செய்வோமோ அதை தானே நம்ம டெமோ காட்ட முடியும். அல்லேலூயா. அதனால நெய் இனிப்பு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ தங்க ஆசாரியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தங்கம் உருகும் போது நல்லா கவனிக்கணும். அந்த தங்கம் உருகும் போது இவரு அந்த தங்க தண்ணிக்குள்ள தன் முகத்தை பார்ப்பாரு. இவருடைய முகம் அந்த தங்க தண்ணியில தெளிவா தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த எரி நிலைமையை, அந்த அடுப்பை என்ன செஞ்சிருவாரு, சிம்முக்கு வச்சிருக்க மாட்டாரு, அணைச்சிருவாரு. அல்லேலூயா. நல்லவர். இவர் முகம் தெளிவா தெரிகிற வரைக்கும் அந்த உஷ்ணத்தை என்ன செய்வாரு, கூட்டிக்கிட்டே இருப்பாரு. முகம் தெளிவா தெரிஞ்சுட்டு தங்கம் என்ன செஞ்சுட்டு வேறு பிரிக்கப்பட்டு அப்படின்னு அந்த உஷ்ண நிலைமை என்ன செஞ்சிருவாரு, நிப்பாட்டிட்டு அதை வேறு பிரிப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரும் இப்படிதான் நம்மளை வேறு பிரிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை புடமிடுகிறார். புடமிட்டு அது அப்படியே தரதரான கொதிச்சு வரும்போது, அல்லேலூயா, ஆமா, யோபு தனக்குண்டான தாடி மேல பிச்சு எரிஞ்சிட்டு சட்டையை கிழிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொன்னாங்க. கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உன்னதமான அந்த கொதி நிலைமை வரும்போது யோபுடைய கொதி நிலைமை உற்று கவனிக்கும் போது, அல்லேலூயா, அங்க கர்த்தருடைய சாயல் யோபுக்குள்ள வெளிப்பட்டது. அந்த சொரிய முடியாம சொரிஞ்சுக்கிட்டு நகெல்லாம் உதிர்ந்து போச்சுது. அல்லேலூயா. அழகு இழந்து போச்சுது. சாவு மாத்திரம் தான் என்ன செஞ்சிருக்குது, மீதியா இருக்குது. 4 வயலுக நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டானுங்க. அல்லேலூயா. நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு 4 பேரும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவன் பேசுன பிடிக்கல, நீ அவனுக்கு ஜெபம்னு சொல்லி யோபு உத்து பார்த்தார் ஆண்டவர். இவருக்கு எப்ப அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. அவனுக்கு அற்புதம் செய்ய போற, அவனுக்காக ஜெபம்னு சொல்லி உத்து கவனிச்சாரு. ஆண்டவரே, நானே என்ன சுவிசேஷ ஊழியம் செய்யறது என்ன? அல்லேலூயா. நானே வாங்கின கடனை கொடுக்க முடியாம, அல்லேலூயா, உட்கார்ந்து நான் போய் இயேசுன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதுதான் கொதி நிலைமை. அதுதான் என்ன நிலைமை? கொதி நிலைமை. அல்லேலூயா. நல்லவர். ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வேன், இல்லைனாலும் ஊழியத்தை செய்வேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொடுத்தால் ஊழியத்தை செய்வேன், நீ கொடுக்கலனாலும் என்ன செய்வேன்? ஊழியத்தை செய்வேன். இதுதான் உன்னத நிலைமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீ கொடுத்தாலும் நீதான் எனக்கு புருஷன், நீ கொடுக்கலனாலும் அதுதானே குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. கொடுத்தான்னா அத்தான், கொடுக்கலன்னா அவன் செத்தான். கொடுத்தா அத்தான், திரும்ப சொல்ல வேண்டியது, கொடுக்கலன்னா அதோட செத்தான், அவ்வளவுதான். அல்லேலூயா. கணம் பெயருது. என்ன பெயருது? கணம் பெயர். வெறும்பைய, வெறும்பெயலுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கான் பாரு. வாய் பேசிட்டு உள்ள உட்கார்ந்து நீ நல்ல வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு அல்லேலூயா. அன்னைக்கு இருந்துச்சு கொடுத்தேன், இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கத்தான் இருக்குது ஒரு கிளாஸ் தண்ணி, ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு படுப்போம் அப்படின்னு சொன்னவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க, நீங்கள் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. விலையேறப்பட்டது. நீங்கள் இவங்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் தான் தூக்குது. அப்போ அவ்வளோ தூரம் அப்படி கேள்வி கேட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. கவனம் கவனம் கவனம். அந்த இதயத்தை கத்த பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த தேவ சமூகத்துக்கு வந்து தேவ பிள்ளையே, தேவன் உன்னை அலங்கரித்து ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவுக்கு பின்பாக எலிசாவை கர்த்தர் அலங்கரித்தார். அல்லேலூயா. எலிசாவுக்கு பின்பாக கேயாசியை கர்த்தர் அலங்கரிச்சார். அலங்கரிச்சுக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. ஆனா எலிசா புறம்பே தள்ளின நாகமானின் காணிக்கையை, எலிசா புறம்பே தள்ளின, வேண்டாயா அவன் காணிக்க, நீ எடுத்துட்டு போன்னு சொன்ன அந்த காணிக்கைக்கு ஆசைப்பட்டு கேயாசி போய், ஆமா திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க, 2 மாற்று வஸ்திரம் தாங்கன்னு சொல்லி மாற்று வஸ்திரத்தை வாங்கிட்டு இவருக்கு வீட்டுக்கு போக அதோட இவருடைய ஊழியம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் வஸ்திரம் தான் வாங்கினார். என்னதான் வாங்கினாரு? கேயாசியை வாசி பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, நாகமான்ட்ட போய் கேட்கிறாரு, 2 மாற்று வஸ்திரம் எஜமான் கேட்டாரு, திடீர்னு 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அவன் எடுத்து கொடுக்க இவர் வாங்கி நேர வீட்டுக்குள்ள வச்சுட்டு இங்க வந்து கேட்க, என்ன என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? நாகமாண்ட குஷ்டம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். யார் தான் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். யுத்தத்துக்கு போன்னு சொல்லி அவன் புறப்பட்ட தாவீதுக்கு சவுல் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய உடையை கொடுத்தார், யுத்த உடையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் மாட்டிக்கிட்டு, ஐயோ இந்த உடையில என்ன செய்யல, நான் பழக்கப்படலையே, கர்த்தர் எனக்கு தந்த உடையோட நினைச்சேன் நான் போறேன்னு போனாரு, ஜெயிச்சார். அல்லேலூயா. ஏன்னா அந்த உடையை உடுத்தி அவராலேயே ஜெயிக்க முடியல. சவுலு தன் கையில இருந்த ஆமா அந்த யுத்த உடையை அவர் அணிஞ்சு எங்க வரல, யுத்த களத்துக்கு வரல, அவர் ஒளிஞ்சு கிடக்கிறாரு. அவர் ஒளிஞ்சு கிடந்துக்கிட்டு இவருக்கு அந்த யுத்த உடையை கொடுத்து அனுப்ப இவர் சொல்றாரு, இந்த உடை எனக்கு லாய் கிடையாது, எனக்கு தேவன் தந்திருக்கிற உடைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடையோடு போனாரு, தேவன் இவரை ஜெயிக்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அலங்காரத்தை தந்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அடுத்த ஆளுக்கு பின்னால குளிர் காயிற அனுபவத்தை விட்டுரு. யாருக்கு பின்னால? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் கொஞ்ச காலம் அவனுடைய நில அந்த குளிர்ல, ஆமா அந்த வெளிச்சத்துல குளிர்காய மனதாய் இருந்தீர்களே. கொஞ்ச காலம் தான் யோவான் சாணவனுடைய ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா யோவான் சாணவனுக்கு பின்னால வந்தவர்கள் அவரை பார்க்கலும் மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா
வார்த்தை வல்லமையா இருந்துச்சு. யோவான்சானனை பார்க்கணும் பெரியவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலை வெளில தேவனுக்குள்ள வந்திருக்க தேவக்குள்ளே உனக்கு தேவன் தந்திருக்க அபிஷேகம் விளையாடப்பட்டது, தேவனுக்கு தந்திருக்க வல்லமை விளையாடப்பட்டது. அல்லேலூயா. ஆனா நீ அமர்ந்திருக்கிற ஸ்தானம் வேற. அல்லேலூயா. உன் நினைவுகள் வேறா இருக்கிறது, உன் எண்ணங்கள் வேறா இருக்கிறது. அந்த எண்ண ஓட்டத்தை கலைந்து போட்டுட்டு, அந்த இருதயத்தின் விருப்பத்தை கலைந்து போட்டுட்டு, என்ன அழைப்பினால தேவனை அழைத்தாரோ அந்த அழைப்பு கேட்ட பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு நீ தேவனுக்கு முன்னால நீ நின்று பாரு. உன்னை ராஜ வஸ்திரம் உடுத்தினாய் புறப்பட பண்ண கர்த்தர் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆளுங்கிற அதிகாரத்தை உனக்கு தந்து தேவன் தந்து உன்னை புறப்பட பண்ண எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டதான் அவன் யோசேப்பு அவன் மணவாளனாய் மாறி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து 2வது பிள்ளைக்கு பேருக்கு சொல்றாரு, நான் சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்னை பெருக பழுக பண்ணினான். நல்ல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபும் தன் மனமறிய யோசேப்பு விரும்பல. எப்பிராயிம் ஆசீர்வதிக்கும்படி யோசேப்பு என்ன செய்யல? விரும்பல. இடது கை பக்கத்துல எப்பிராயிமை நிப்பாட்டுறாரு, வலது கை பக்கத்துல கர்த்தர் நல்ல மனாசை நிப்பாட்டுறாரு. இவர் கண்ணு தெரியாம இருந்தாலும் இவருடைய மனக்கண் தெளிவாய் தெரிந்தது. ஆனா ஈசாக்கு அந்த மனக்கண் திறக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா இவர் கண்ணு தெரியாம மாமிச கண்ணு அடைக்கப்பட்டிருந்தாலும் இவருடைய ஆவிக்குரிய கண்ணு தெளிவா இருந்ததுனால ஆமா இப்படி வைக்க வேண்டிய கையை இப்படி வச்சாரு பாருங்க. அல்லேலூயா. அதுதான் ஆவியினால நடத்தப்படுகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க ஆவியினால நடத்தப்படணும், நீங்க ஆவியினால நடத்தப்படணும். ஆவியானவர் உங்க ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்களை அலங்கரிக்கணும், அந்த அலங்காரம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்க அறிஞ்சிருக்காங்க? அல்லேலூயா. இந்த உலகம் 40 நாள் தியானத்தை கொண்டாடுது. இந்த உலகம் எதை கொண்டாடுது? 40 நாள் சிலுவை தியானத்தை கொண்டாடுது. நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவை தியானத்தை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய மாம்ச இச்சைகள் எதுல தான் அரைஞ்சிருக்கணும்? சிலுவையில தான் அரைஞ்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நினைவுகள் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நினைவுகளோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வேலையை எடுத்துவாங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வேலையை செய்வார்கள். அல்லேலூயா. தேவனால் தேவனுடைய அபிஷேகம் பெற்றப்பட்ட அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அபிஷேகத்தை உணராதவர்கள் பூமிக்குரியவர்களை நினைத்திருப்பாங்க. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு நல்ல அதிகாரம் உண்டு. நம்ம எதை சுதந்திரிக்கணுங்கிறதுக்கு நமக்கு நல்ல அதிகாரம் உண்டு. நம்ம எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு நமக்கு நல்ல அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆனா தேவன் அதை அனுமதிக்கிறாரா அப்படிங்கிற ஞானம் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? அல்லேலூயா. ஒரு வாரமா 2 வாரமா போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. ஆனா போதுக்குன்னு வாய்ப்பே வரல. என்ன செய்ய? என்னை எதிர்பார்த்துக்கவங்களும் கோபம் வருது. என்னை எதிர்பார்த்துக்கவங்க என்ன வருது? கோபம் வருது. அல்லேலூயா. நல்லவர். விசாரிக்க மாட்டேங்காரு. என்ன மாட்டேங்காரு? விசாரிக்க மாட்டேங்காரு. நான் என்ன செய்வேன்? கர்த்தர் என் கரத்தை கட்டி போட்டுக்கொண்டு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் பாதையை விசாலமாக்கும் போது நான் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் என் வாசலை அடைத்திருக்கும் போது நான் அடங்கி இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன அடைகிறது? நான் இதை திறந்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னா ஹலோ அல்லேலூயா. அவர் கையை பிடிச்சி இழுக்க மாட்டாரு, போவாதுன்னு சொல்ல மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? போவாதுன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சுயாதீனத்தை கையில தந்துட்டார்.
எதை தந்துட்டாரு? சுயாதீனத்தை கையில தந்துட்டார். என் வலது கையில ஆசீர்வாதம் இருக்குது, என் இடது கையில சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எதை பெற்றுள்ளது? அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வங்களே, நீ படுகணும், நீ பெருகணும். எதற்காக? எதற்காக தேவன் யோசேப்பு அங்க படுக பண்ணினான்னு சொன்னா, எகிப்தில் இருக்க ஜனங்கள் ஜீவரட்சனை அடையணும். அல்லேலூயா. இவர் முந்தி போய் தன்னுடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். யாருக்கு? இஸ்ரவேலர் சந்ததிக்கு என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷகுமாரன் முந்தி வந்து இந்த பூமியில அடிக்கப்பட வேண்டும். மனுஷகுமாரன் என்ன செய்யணும்? முந்தி வந்து இந்த பூமியில அடிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். முந்தி போய் அவருடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தரிசனம் பெற்றவர். இந்த பூமியில பகைக்கப்பட்டார், குடியில தள்ளப்பட்டார். அல்லேலூயா. சிறைச்சாலை வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சரியான வேலை வந்தபோது அவருக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு மகிமின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவர் சகல ஜனங்களுக்கும் ஜீவரட்சனை செய்யும்படி அந்த ஆளுகின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இந்த பூமியில சகல ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டவர் அடிக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்டவர் கொல்லப்பட்டாரு, கொல்லப்பட்டவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரு, உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கும்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அல்லேலூயா அங்க அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர் என்னை உங்களையும் அழைக்க வரப்போகிறார். அழைக்க வருகிறவர் யார் அழைக்க வரப்போகிறார் சொன்னா, மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை அழைக்க வரப்போகிறார். எந்த வஸ்திரம் தரித்தவர்கள் அழைக்க வரப்போகிறாரு? மெல்லிய வஸ்திரம். பரிசுத்தவான்களுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறவர்கள், அவரோட கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள் அவரோட மணவரைக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். வஸ்திரம் தெரியாதவர்கள் பிணவரைக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். பக்கத்துல கையை பிடிச்சு ரெண்டு அறையும் ரெடியா இருக்குது. உனக்கு எது வரும்? வணக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சிறைப்புங்கிற அந்த கைதிங்கிற வஸ்திரத்தை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறாரு. உங்களுக்கு மாற்று வஸ்திரம் தர போறார். நீங்க வெள்ளை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட போறீங்க. நீங்க வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட போறீங்க. ஒரு சிலரை கர்த்தர் அலங்கார வஸ்திரத்தை நினைச்ச போறாரு, அலங்கரிக்க போறாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க கேட்க வேண்டியது, என்னை அந்த வெண் வஸ்திரத்தினால நிரப்பிருங்க, என்னை அந்த வெண் வஸ்திரத்தினால நிரப்பிருங்கப்பா. என் இருதயத்தை அந்த வஸ்திரத்தினால நிரப்புங்கப்பா. நீ தேவாலயம், நீ தேவாலயம். உன்னை பார்க்கிறவர்கள் உனக்குள்ள வரக்கூடிய அந்த அலங்காரம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்குள்ள போனபோது தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துல உள்ள பார்க்கும்போது அந்த வஸ்திர தொங்கலை பார்த்தாரு. வஸ்திர தொங்கலை பார்த்த உடனே உணர்வடைந்தார். வார்த்தை மாத்திர கவனமாக்கலாம். என்னை பார்க்கிறவர்கள் நம்மளை பார்த்த உடனே உணர்வடையணும். உணர்வடைகிறவர்கள் உயிரடைவார்கள். என்னை உங்களை பார்க்கிறவங்க உணர்வடையணும். உணர்வடைகிறவர்கள் உயிரடைவார்கள். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நீ உணர்வடைந்தால் கர்த்தருடைய உயிரடைய பண்ணுவார். அந்த வார்த்தை உன்னை உணரடைய பண்ணும். நீ உணர்வடைந்தால் நீ உயிரடைவாய். ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திர தொங்கலத்தை பார்த்தவன உணர்வடைந்த ஏசாயாவை கர்த்தர் உயிரடைய பண்ணினார். Glory to God. இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறான். எங்களை உணர்வடைய பண்ணுகிறவர், எங்களை உயிரடைய பண்ணுங்க ஆண்டவரே. மரித்து போன அனுபவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. மரித்து போன அனுபவங்கள் எனக்கு
ஆண்டவரே. அழுக்கு வஸ்திரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உரிந்து போட விட்டு கொடுக்கிறேன்ப்பா சொல்லுங்க ஆண்டவரே. என் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா இருக்குதப்பா, என்னை சரிப்படுத்திருங்கப்பா சொல்லுங்க. ஒரு இளைய குமாரனை போல தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில தேவனுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளை, அவர் உனக்கு பரிசுத்த வஸ்திரம் தரிப்பிக்கும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உன்னை அலங்கரிக்கும்படி அவர் உன்னை ஆயத்தமாய் இருக்கிறார். நீ இழந்து போன அதிகாரத்தை மறுபடியும் நீ சுதந்திரவாளிகளை ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படி உன்னை அழைக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். நீ எப்ப வருவ என் மகனே, என் மகளே, நீ எப்ப வருவ என்று சொல்லி அங்கலாய்த்து வழியோ வாசல் அருகே நின்று கொண்டு உனக்காக வழிகள் விடுவித்து காத்திருக்கிற என் கர்த்தருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறாரு. நீ உணர்வடைந்த இருதயத்தோடு அவர் சமூகத்தில் நீ எழும்பி நிற்பாய் என்று சொன்னார். உன்னை உயிரடைய பண்ண மேன்மையுள்ளவர். அந்த எலும்பு பள்ளத்தாக்குகளை உயிரற்று கிடந்தவர்கள் உணவடைந்தார்கள், உயிரடைந்தார்கள், அவர்கள் உயிர் தெழுந்தார்கள். இன்னைக்கும் பரலோக ராஜ்யத்தில் அந்த வாசல் கதவுல நின்றுகிட்டு கர்த்தர் நல்லவர், அவன் உன்னை உயிர் தர பண்ண அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். பிதா அந்த வாசக்கதை திறந்த மாத்திரத்துல உனக்கு ஒரு உயிர் தெழுந்த சாயலை கட்ட தரும்படி அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். பூமியில நீ உணரடைஞ்சி உயிரடைகிற ஒரு வாழ்க்கை வாழ உன்னை விட்டுக் கொடு. அந்த உயிர் தெழுந்த சாயலை நீ தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அந்த சாயல் தான் உன்னை அலங்கரிக்க போகிறது. அந்த சாயல் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. நீ பழுகுவாய், நீ பழுகுவாய், நீ பெருகுவாய், நீ நிரப்புவாய். Glory to God. ஒரே பர்வதத்துல நின்ற எலியாவை கர்த்தருடைய கரம் காத்தது. ஒரே பர்வதத்துல வந்த மோசேயை கர்த்தருடைய கரம் அழைத்தது. ஒரே பர்வதத்துல ஆடு மேய்ச்சு கொண்டு வந்த எலியா அந்த அக்கினியை உச்சி கவனித்து வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஓ பாதரட்சை கலற்றி போடு. இது பரிசுத்தமான பூமி. அழைப்பும் அந்த பாதரட்சை இந்த பூமிக்குரிய எண்ணங்களை கலத்தி போட்டு பைபிள் தேவ சமூகத்தில் இந்த பூமிக்குரிய நினைவுகளை கலத்தி போட்டுட்டு தேவ சமூகத்தில் வா. 40 வருஷத்துக்கு முன்பாக ஆளுகின்ற அதிகாரத்தை சுதந்திரிக்க விரும்பின மோசே எல்லாத்தையும் இழந்து எல்லா கல்வியை இழந்து நாவிழந்தவனாய் இருந்தவன். இந்த பூமிக்குரிய அழைப்பை விட்டுட்டு வா மோசே, நான் உனக்கு ஒரு உன்னத அழைப்பு வச்சிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு மேலான ஒரு அழைப்பு வச்சிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு மேலான அதிகாரத்தை வச்சிருக்கிறேன். பார்வோனுக்கு தேவனை உன்னை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு உன்னை அந்த அதிகாரத்துக்கு தான் கட்ட வைக்க விரும்புகிறான். நீ பார்வோனுக்கு அடிமையா அல்ல, நீ பார்வோனை நடத்துகிற ஜாதி. பார்வோனின் சிரசின் மேல் அவன் கரம் வைக்கப்பட வேண்டும். நான் இதை ஒப்பு கொடுக்கேன்னு சொன்னது மாதிரி எழுப்பிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ண முடியும். யாரை பார்த்து எழுப்பக்கூடாது. Glory to God. நான் சிறுமைப்பட்ட தேசத்தை கர்த்தர் நீ பழுக பண்ணினார், என்னை பழுக பண்ணினார். ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடு. உண்மை மகிமைப்படுத்தும்படியா நீர் அடிமை இருதயத்தில் எல்லாம் வைத்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டார், அலங்கரிக்கப்பட்டார்கள், அலங்கார வஸ்திரம் கொடுங்க. இப்படி உங்க வஸ்திரங்களை புதுசா மாத்திருங்க. ஒவ்வொரு இருதயத்தின் வஸ்திரங்களும் புதுசா மாறட்டும். ஒவ்வொரு இருதயத்தின் நினைவுகளும் புதுசா மாறட்டும். பழையவர்கள் நாட்படுகிற எல்லாம் ஒளிந்து போன இதோ எல்லாம் புதிதாக என்று எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய மகிமையை பெற்றுக்கொள்ளணும்.
ஒரு புதிய மேன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அந்த அபிஷேகம் இவங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அந்த அலங்காரம் இவங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அவனுடைய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரே வரங்கள் என்று எழுதப்பட்டது. அந்த வரங்களினால் அந்த பிள்ளைகள் நிரப்புகிறார். ஒரு கனி கொடுப்பார்களாக. யோசேப்பு கனி தருகிற திராட்சை செடி, திராட்சை கொடி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. ஒரு கனி கொடுக்கிற திராட்சை கொடி, ஒரு கனி கொடுப்பார்களாக, அநேகருக்கு கொடுப்பார்களாக, அநேகருக்கு கொடுப்பார்களாக, அநேகருக்கு கொடுப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை